திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் வத்தலகுண்டு மதுரை பிரதான சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று இரவு 9:30 மணியளவில் பரப்புரை மேற்கொள்ள இருந்தார். இந்த நிலையில் இரவு 7 மணி முதல் கூட்டத்திற்காக வெளியூர்களிலிருந்து வந்த அதிமுக தொண்டர்களின் கூட்டம் சாலையில் நிரம்பி வழிந்தது. இதனால் வத்தலகுண்டு மதுரை பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே சிலுக்குவாறுபட்டி பகுதியிலிருந்து நோயால் பாதிக்கப்பட்ட பெண்மணியுடன் வந்த ஆட்டோ ஒன்று கூட்டத்திற்குள் சிக்கியது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் கூட்டங்கள் பெரும்பாலும் பிரதான சாலைகளில் நடைபெறுகிறது. அப்போது அவ்வழியாக அவசர ஊர்திகள் சென்றால் அதை தாக்குவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இதே நிலையில் அங்கு கூடியிருந்த அதிமுகவினர் வாகனங்களை வழிமறைத்து செல்ல விடாமல் தடுத்தனர். அப்போது ஆட்டோவில் வந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்வதாக கூறிய போதிலும் கூட்டத்திலிருந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. காவல்துறையினர் அங்கு விரைந்து வந்து ஆட்டோவுடனே ஓடிச் சென்று ஆட்டோவில் வந்த நோயாளியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஒரு கட்டத்தில் தொடர்ந்து அப்பகுதியில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டதால் அதிமுக தொண்டர்கள் வாகனங்களுக்கு வழிவிடாமல் சாலையில் அமர்ந்து தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்திற்கு மேல் சென்ற தொண்டர் ஒருவர் சாலையில் துண்டை விரித்து வாகனங்களை வழிமறித்து படுத்து ரகளையில் ஈடுபட்டார். இதனால் அங்கு கூடியிருந்த காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கூட்டத்திற்குள் சிக்கிய பேருந்து, கார் உள்ளிட்ட வாகனங்களை அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தி கூட்டத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டனர்.